வணக்கம் ஆர்டர்பிளஸ் லாயல் லிசனர்ஸ். இப்போ வந்து எல்லாருமே வியூவர்ஸ் ஆயிட்டீங்க. ஸோ டுடே வி ஆர் பேக் வித் அ பேங். ஸோ நம்ம எக்கோஸ் ஆஃப் ஏரியாஸோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட இப்போ நம்ம இருக்கோம் ஒரு இன்டர்வியூ செஷனோட. ஸோ லெட்ஸ் வெல்கம் த மெயின் லீட் ஆஃப் எக்கோஸ் ஆஃப் ஏரியாஸ், ரேவா அண்ட் ஹர்ஷினி. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் ஹேராம் விஜயன் இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அதை நாங்களாம் கூப்பிட்டோம் சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத முதல்ல சொல்லிடுங்க. நீங்க கடைசி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏராமனை அப்ரோச் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னா நீ நடிக்க போறியா அப்படின்ட்டு. நான் வந்து என் வாழ்க்கையில் நான் டிக்டாக் கூட பண்ணதில்லை. அவன் கேட்டேன் இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை, ஸோ ஓகேயா உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ இல்லை எனக்கு நீதான் வேணும் நடின்னு சொன்னாரு. ஸோ நானும் வந்து ஓகே மனசை இவ்வளோ கான்ஃபிடென்ட் நிற்கிறாரு, சரி நடிப்போம் நம்மளும் எப்படி இருக்கு ட்ரை பண்ணலான்னு. அதனால ஸ்பெஷல். சரி, பார்த்து ரொம்ப நல்லா சிறப்பாகவே நடிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஆக்சுவலி அண்ணனோட ப்ரொடக்ஷன் இருக்குன்னே ஒரு சீரீஸ், ஷார்ட் சீரீஸ் மாதிரி நான் அதில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் அண்ணனோட ஒர்க்ஸில் எப்படி இருக்கும். லைக் ஐ ப்ரிஃபர் தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ்ல. ஸோ இப்போ நான் அதில் லைக் ஐ கெட் another சான்ஸ் டு ஜாயின். ஓகே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ எக்ஸைட்டட் டு ஜாயின் பிகாஸ் நியூ ஃபேஸஸ் வேறு, சீனியர், அப்புறம் இவன் கூடலாம் ஒர்க் பண்ணுறப்போ ஓகே இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன். சொல்லி ஆகணுமா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் ஸ்டார்டிங்ல எழுத ஆரம்பிச்சப்ப சும்மா தான் எழுதுனேன், எக்கோஸ் ஆஃப் ஏரியாஸ் எழுதி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் பை சான்ஸ் அது அப்படி எழுத ஒரு வருஷம் ஓடிடுச்சு அந்த கதை. சரி யாரு தான் இதுக்கு செட் ஆவா அப்படின்னு பாக்குறப்ப சும்மா அப்படியே யோசிச்சுட்டு பேசி நடந்து போயிருக்கிறப்ப இவர் க்ளோஸ் பண்ணி போனாரு. ரொம்ப தனியா ஒரு மாதிரி இருப்பாரு. இந்த பையன் ஓகே ஒத்து வருவானோ ஓகே தான் அப்படின்னு தோணப்ப போய் கேட்டப்ப அந்த ரேவா சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், நான் நடிக்க மாட்டேன் இல்லை நீங்க எப்படி நம்புறீங்க? சரி பரவாயில்லப்பா இது ஒர்க் ஆகும், ஏன்னா வந்து நடிப்பு தானே சொல்லி கொடுத்துடலாமே அப்படின்னு. ஹர்ஷினின்னு வர்றப்ப ஐ திங்க் நான் நிறைய ஐ போக சோ மச்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஈவன் லைக் ஃபர்ஸ்டா வந்து ஒன் போர்ட் கூட இவங்களை நான் பண்ணலை. லைக் ஒரு அதான் ஒரு எப்படி சொல்ல கட்டாயமான சூழ்நிலை வந்து ஒரு சேவியர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்ரி டைம் ஷி கீப் ஆன் லைக் ஓகே நான் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா சார், நம்ம மாடலிங் பண்றப்ப கூட யாருமே கிடைக்கிற கடைசி அர்ஷினி தானே வந்தாங்க. ஸோ லைக் ஷீஸ் லைக் மை நாட் லைக் மை தங்கச்சி தானே, ஓன் சிஸ்டர் தான். பிகாஸ் நம்ம சேலரி தரோம் கம்மியாக தரோம் கூட தரோம் வேற, பட் ஷீ ஹேட் ஹர் ஓன் மார்க்கெட். அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ மதர். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன்னா எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனலா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. அவங்க சார் ரொம்ப பயங்கரமா இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஒரு டேக்ல எடுத்ததா இருக்கட்டும், இல்ல வந்து இது வந்து நியர்லி உங்களை ப்ரோக் பண்ற அளவுக்கு போய் ஆனா இப்போ அது பார்க்கும்போது பெருமையா இருக்கு ஒரு ஷார்ட்ல எடுத்தோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த படத்துல இருக்கா? வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்டர்ஸ் அதை ஸ்பில் பண்ண சொல்லலாம். மேபி அவ்வளோ டீடைலா லைக் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்க. அதெல்லாம் நானே சொல்லட்டுமா? அவரே சொல்லுங்க. உங்களுக்கு தனியா ஒரு முடிஞ்சு அந்த ஒரு ஷாட் இப்படி 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 வந்துச்சு. போலீஸ் என்னை தப்பிட்டு வருது. அன்னைக்கு காலைல ஒரு 6 மணி இருக்கும். அன்னைக்கு காலைல 6 மணி. ஒரு எத்தனை டேக் எடுத்திருப்பீங்க? ஒரு 20 டேக் டிஓபி மட்டும் 40 ரவுண்ட் சுத்திட்டு 27 கணக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு சீன் இருக்கும் எனக்கு ஊட்டுற மாதிரி. எனக்கு யான் தெரியல, சத்தியம் மூஞ்சி பார்த்தாலும் சரி இவன் மூஞ்சி பார்த்தாலும் சரி ஐ கான்டாக்ட் கொடுத்தாலே சிரிப்பு வந்து எனக்கு. அட்லீஸ்ட் இவனாச்சும் பரவாயில்ல ஒரு மாதிரி பண்ணிடலாம். ஐயோ எனக்கு சோகால் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி இருந்தாரு பாரு, அவரை பார்த்தாலே சிரிப்பு வருது. அதான் ஒரு கெமிஸ்ட்ரி பண்றது ஒரு சிலதெல்லாம் இருக்கும் பாரு, என்னையா பண்ற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. கையை பிடிக்க சொன்னாங்க, யூட்டெல்லாம் எடுத்துக்க பிடிக்கிறேன், என்னையா பண்ற ஒழுங்கா
பொடியா வீட்டு கிளம்பணும் அப்படின்னு இருந்துச்சு. மெயின் லீட் நடிக்கிறது பிரச்சனை இல்லை, இவனுக்கு பிரச்சனையா இருக்கு. முக்கியமா பிரச்சனை. ஓகே, உங்ககிட்ட டேரக்டர் ஒரு சின்ன கேள்வி. இப்போ வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து படத்துல ஒர்க் பண்ணணும், இந்த படத்துக்கு அவங்க மியூசிக் பண்ணா செம்மையா இருக்கும் அப்படின்னா யார் ஒரு ஆள் நீங்க சொல்லுவீங்க? ரொம்ப ஒரு இருக்கேன் நான் அவ்வளவு வளரல பாருங்களேன். எனி பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு சொல்லிடலாம், பட் துப்பிடக்கூடாது. மேனிஃபெஸ்ட் யாரு சொல்றது? இப்போதைக்கு ஆல்வேஸ் ஹாரிஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு இப்ப வேற மலேசியால வந்து 4.0 5.0 போயிட்டு இருக்காரு கான்செப்ட். அவர்கிட்ட ஐசி கொடுத்துட்டா அப்படியே நம்மள போய் அவருக்கு கொஞ்சம் பேஜ் பண்ணி கொடுத்தாங்க பண்ணலாம். பட் இப்போதைக்கு சவுண்ட் டிசைன் தான் பாருங்களேன். ஏன் ஹாரிஸ் கேள்வி, ஏன் இந்த படத்துக்கு அவர் why not ஹாரிஸ் திரும்ப why not ஹாரிஸ்? பிகாஸ் ஆமா இல்லையா, அவர் இப்பதான் லெஜண்ட் சரவணா அவங்களுக்கு எல்லாம் மியூசிக் போட்டு ரொம்ப இதாக வாங்கிட்டு இருக்காரு. அப்படி தான் இந்த படத்துல போடலாமே, நம்ம அர்ஷினிக்கோ போட்டா நல்லா தானே இருக்கும். லைக் ஸோ இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள இந்த கதைக்கு போட முடியும். ஏன்னா எடிட்டர் காலையில் தான் மெசேஜ் பண்ணாரு, பண்ணிட்டு இது எனக்கு தெரியல என்ன எடிட் பண்றது, எனக்கு புரியல கொஞ்சமா. ஸோ எனக்கு இந்த மூவிக்கு எனக்கு தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் சவுண்ட் டிசைன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது நானே ஒத்துக்கிறேன். இந்த படத்தை வந்து கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும், ஒரு 5 நிமிஷத்துல எஞ்சி போயிடக்கூடாது. என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கேன்னு. ஏன்னா நிறைய ட்விஸ்ட்ன்றது எண்ட்ல தான் தெரிய வரும். இவங்க யாருன்றதே கட்சியில தான் தெரிய வரும். ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்துல ஓகே. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, 3 பேருக்கும் சொல்லுறேன், விச் கேரக்டர் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இந்த படத்துல? உங்க கேரக்டர் தாண்டியோ இல்ல ஏதாச்சும் இந்த கேரக்டருக்கு ஒரு கேரக்டரைசேஷன், அது என்னன்னு சொல்ல கூட தேவையில்ல. இஃப் நீங்க ஸ்பில் பண்ண வேணாம் அப்படின்னா, இல்லைன்னா நீங்க சொல்லலாம் இது இந்த கேரக்டர்ல இருக்கு இந்த விஷயம் அது அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்குப்பா, நான் தான் அது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? டைரக்டர் தான் சொல்றேன், நீங்க தான் கிரியேட்டர். எனக்கு வந்து இந்த லோன்லினஸ் அப்படின்னு தான் அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் தீமா இருக்கு. லோன்லினஸ் ஆஃப்கோர்ஸ் எனக்கு அவர் தான் தெரியும். பிகாஸ் யாருமே ஒரு 9 மணிக்கு வெறும் ஒரு தண்ணி குடிச்சிட்டு அந்த பிளே கிரவுண்ட்ல வந்து புல்லா பண்ணி நான் பார்த்தது இல்லை. புல்லா பண்ணி திருப்பி தனியா அப்படி இருந்தப்ப நான் என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருந்தப்ப அவரு அதை பார்க்கல. ஆனா நான் பார்த்தேன் ஒரு 25 மினிட்ஸ் கணக்கு வைக்க வச்சிருக்கேன். 25 மினிட்ஸ் நோட் பண்ணேன், என்னதான் பண்றான் அந்த பையன் அப்படின்னு. நல்லா இருக்காரு அப்படின்ட்டு. ஹர்ஷினி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓவரா புகழ்ற மாதிரி இருக்கலாம், பட் that's the true. Like I think she can pull off what I want தான் நான் நினைக்கிறேன். லைக் அந்த டைம் வந்து நம்ம அழுதுருமா அப்படின்னா I think she can make it. பிகாஸ் இது ஒரு நியூ ஃபேஸ் நான் கொண்டு வந்திருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் நான் செத்து போயிருக்கணும். லைக் பண்ணி ஆக்ஷன் பட் once again thanks ரேவா and Ashwini. ஆக்சுவலி ஐ திங்க் என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, விச் இஸ் லீனா. ஹேண்டிலிங் திங்ஸ், அதுக்கப்புறம் கோபப்படுறது, அப்புறம் அட் த சேம் டைம் கன்சோல் பண்றது. மதரி கேரக்டர் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ரிலேட்டபிளா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்து அது சம்திங் ரிசம்பிள் பண்றதுனாலையும் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஹார்டாகவும் இல்லை அதை அந்த கேரக்டர் வந்துட்டு எடுத்து வர்றதுக்கு. It was more than எப்படி சொல்றது நேச்சுரலா ஹேப்பனிங். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஆக்ட் அண்ட் புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஃபார் இட் அப்படின்னு இருந்துச்சு. கேரக்டர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த நேச்சுரலா நிறைய கோபப்படுவாங்க. வாட் ரிஃப்ளெக்ஸ் எனக்கு நானே தான் ரிஃப்ளெக்ஸ் உங்களா ஏரோ பண்ண சொல்லுவார் தான் போயிட்டு தனியா புலா பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து ஸோ வந்து எனக்கு என்னமோ என் கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமானா அந்த படத்தோட கேரக்டர் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நான் மட்டும் ஃபீல் மட்டும் தான் இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போன மாதிரி இருந்துச்சு என் கேரக்டர். ஈஸியா இருந்துச்சு இல்ல கஷ்டமா இருந்துச்சு? ஓகே, ஏரோ பண்ண சொல்லும் போது நீ இந்த மாதிரி தான் பண்ண சொல்லுவோம். நானுமே இதான் நம்ம ஆல்ரெடி டெய்லி ருட்டீன்ல பண்றதாச்சா என்ன அன்லெஸ் அந்த ஒரு சேர்ல அவர் விழுந்து எஞ்சிருக்கிச்சு அது ஷூட்லாம் பண்ணப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு சீன் இருக்கலாம் சேர்ல விழுவணும். அது ஒரு டிரான்சிஷன் சீன், நான் சொல்ல விரும்பல. அது அங்கதான் தெரியும் விழுவணும். பின்னாடி ஏடி போய் உட்காந்துட்டாரு ரோல் பண்ணா நீ விழுந்துடணும்.
அவன் பண்ணாங்க பாருங்க, எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். வெளுத்த வேகத்துல முடிச்சு கேமரா முன்னாடி நல்லா வந்து டப்பின்னு இடிச்சு கேமரா இதெல்லாம் ப்ளூ பஸ்ல போட்டுருக்கீங்க. பண்ணாரு. எனக்கு பயம் ஏடி பழைய பகையை ஞாபகம் வச்சு விட்டுருவோம் அப்படின்னு. ஓகே, இன்னொரு கொஸ்டின். ஸ்கூலோ புக்கோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு லெசன் இந்த படத்துல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் பர்சனல் லைஃப்ல அப்படின்னா என்ன லெசன் நீங்க எடுத்துக்கிறீங்க? லெசன்ன்றதை தாண்டி tribute to the Gen Z depressed youngsters. அது நான் வந்து மூவிலே வைக்கலான்ற ஒரு பிளான் தான். ஃபைனலாக வந்து tribute to all the depressed Gen Zs அப்படின்னு வைக்கலாம். ஐ திங்க் தெரிஞ்சு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம அப்பா டைம்ல இருந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி, ஒரு வீக்கான ஒரு ஜெனரேஷன் எனக்கு தோணுது. அப்போ இருக்கின்றப்ப இதுல பெருசா சொல்லி கொடுக்கறதுன்னா புதுசா இருக்கும், ஒரு யூனிக் ட்ரை தான். இதுல லெசன்ன்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு கத்துக்கிறதுக்கு பெருசா இருக்குது. லவ் யுவர் ஃபேமிலியில லவ் யுவர் ஃபேமிலி, அது ஏன் சொல்றேன்னு அதை அப்போ தெரியும். அதையும் நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் இது. As Anna said, it's more to family care, macam value them. எல்லா டைமும் நம்ம கூட இருக்க போதில்லை, ஸோ இருக்கிறப்ப வேல்யூ பண்றது. அதுக்கப்புறம் மோர் தென் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கிறது வந்துட்டு நம்ம வேல்யூ பண்றது. அது எல்லாமே ஐ திங்க் இதில் இன்க்ளூட் ஆகிறது வந்துட்டு நம்ம லெசனாக எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம எப்படி சொல்றது, டிப்ரெஷன் அந்த கோம்போ, அந்த பல கைண்ட் ஆஃப் டிசார்டர்ஸ், அதுக்கு எல்லாமே மெயின் வந்துட்டு லோன்லினஸா மட்டும்தான் இருக்குது. அதை சரி பண்ணா இதெல்லாம் ஏன் மியூச்சுவல் ஆக போகுது. ஸோ அந்த லெசன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆயிராத யூனில இருக்கும்னா பர்சனலா ரொம்ப தனியாவே சுத்தாதீங்க, நாலு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அடிச்சுக்கோங்க. Status never believe a friend backstab me. அவ்வளவுதான். Believe yourself. தனியா சுத்தாம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தனியா ரொம்ப இருந்தா அதோட கான்சிக்வன்சஸ் இந்த படத்தை பார்த்தா தெரியும். ரொம்ப லோன்லினஸா இருக்காம லோனா இருக்கிறத லோன்லினஸா இருக்கு. அடுத்த கேள்வி என்ன, இந்த கதை இது ஒரு ஆளா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி கொண்டுதான் இருக்கும்? லைக் ஹர்ஷினி, ரேவா மாதிரி ஒரு ஹேரா மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஏலியாஸ் இல்ல இந்த கதையே வந்து ஒரு ஆளு இருக்குன்னா நீங்க அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? டிஸ்கிரைப் அப்படி இப்ப சும்மா ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க கிளிங்கியா இருப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்ப நான் இந்த மூவி வந்து ஒரு பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் அது அப்படின்னு ஒரு பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு ஆளா இருப்பாங்க. அதே கோசம் பெரிய ஒரு ஆளா இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. லைக் எப்ப என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. அண்ட் டீப் டவுன் தே டு ஹேவ் சம் ஃபீலிங்ஸ். அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். எப்படி இந்த படத்தை பார்க்குறப்ப எல்லாரும் கண்டிப்பாக அந்த தான் சொல்ல போறாங்க, இது என்ன படமே புரியுதுன்னா என்ன போறாங்க, அது எனக்கே தெரிஞ்சது. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் படத்துல இருக்கா? அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் புரியும் அப்படின்ற மாதிரி புரியும்ன்றது வந்து படத்தோட நிறைய படத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜிபியூ பாத்தீங்கன்னா படத்துல ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸ் தான் படமே உட்பெடாக்லி. ஸோ அந்த மாதிரி இதுல ஹிடன் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கு. யூனோ அந்த ஆப்பிள் பைட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அந்த லீனாவோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனா இருக்கு. ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ செஷன் கூட இது அப்படி இருக்குன்றதுனால ஏன் அது ஒரு புரியாத புதுரா தான் இருக்கும். எக்கோஸ் ஆஃப் எலியஸ் ஒரு படம் ஒரு மனுஷனா வந்து அதுவா தான் இருக்கும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? அவன் சொன்ன அது வந்து லோன்லினஸோட உச்சம். அதெல்லாம் லோனா இருக்கிறத லோன்லியா இருக்கிறது வேற. ஸோ லோன்லியோட உச்சத்துக்கு போயிட்டு ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். It's more about balancing both sides னு சொல்லலாம். Like when it come to Leena character, ஏன்னா பர்சனல் லைஃப் அதுக்கப்புறம் ரிலே லைஃப்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி லைக் பேலன்ஸ் பண்றத லைஃப் பேலன்சிங் லேர்னிங். ஓகே.